Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Git course, நம்ம என்ன பார்க்க போறோம்னா merge conflicts இருக்கிற பிரான்ச்சை வந்து எப்படி merge பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பிரான்ச்சஸ்னா என்ன, எப்படி பிரான்ச்சை வந்து கட் பண்ணணும், எப்படி பிரான்ச்சை merge பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் இருக்கிற எபிசோட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோலே நம்ம வந்து நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரியில் வந்து இப்போதைக்கு 3 பிரான்ச் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நம்மளோட மெயின் பிரான்ச், தட் இஸ் ஃபைன். அண்ட் இந்த நியூ ஃபீச்சருங்கிறது சும்மா டம்மியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணோம், ஜியூஏல எப்படி பிரான்ச் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி நீட் திஸ். இது வேணா டெலீட் கூட பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இருந்துட்டு போகுது. ஸோ வி ஆல்சோ ஹாவ் திஸ் நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச். இந்த நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச் வந்து 3 commits பிஹைண்ட் அண்ட் 1 commits அஹெடாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 1 commit அஹெடுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நான் வந்து முதல்ல வந்து செக் அவுட் பண்ணுறேன் அந்த பக் பிரான்ச்சை. ஸோ கிட் செக் அவுட், ஐ திங்க் இட் இஸ் நியூ பக், ரைட்? சரி, நியூ பக் போயிட்டோம். இப்போ இந்த நியூ பக்கில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் பக் பிரான்ச் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு லைன் வந்து இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு புல் ரெக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ண போனோம் பட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு புல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதாவது என்னோட பக் பிரான்ச்சில் நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சில் திஸ் இஸ் ஃப்ரம் பக் பிரான்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து நான் மெயினோட மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே வந்து நியூ பக்ல இருந்து மெயினுக்கு மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு புல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா இங்கே என்ன சொல்லுது, காண்ட் ஆட்டோமேட்டிக்லி மர்ஜ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்டை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மெயின் பிரான்ச் இருக்கு இல்லையா, அதோட தான் வந்து நம்ம மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து மெயின் பிரான்ச் இருக்குது, நம்மள்ட்ட நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச் இருக்குது. இதை வந்து நம்ம மெயினோட மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மெயினில் இப்போ இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து முதல்ல நம்மளோட நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணிட்டு திரும்ப நியூ பக்ல இருந்து மெயின் பிரான்ச்சுக்கு புல் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ வந்து இதை நான் இங்கே எழுதுனேன்னா இதுவும் ஒரு இதாகும். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சே நான் இப்போ எழுதுறேன், பட் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நியூ பக்ல இருக்கிற சேஞ்சஸை ஹேஸ் டு பி மர்ஜ் வித் மெயின் பிரான்ச். ஓகேவா? ஸோ நியூ பக்ல இருக்கிற சேஞ்சஸை மெயின் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணணும், இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். பட் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இதில் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, வாட் ஆர் த கான்ஃப்ளிக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சை வந்து மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற கமிட்ஸ் எல்லாம் வந்து மெயினில் இருக்குது. பட் நம்ம இந்த பிரான்ச்சை கட் பண்ணுறப்ப அந்த சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மெயினில் இருந்து உங்களோட நியூ பக்கை வந்து மர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ மெயினில் இருக்கிற சேஞ்சஸை உங்களோட நியூ பக்குக்கு கொண்டு வரணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப உங்களோட நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சில் இருந்து நீங்கள் மெயினுக்கு திரும்ப ஒரு மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் வந்து கொடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸ். ஓகே, அப்ஜெக்டிவ் வந்து நியூ பக்கை மெயினோட மர்ஜ் பண்ணணும். பட் அது பண்ணுறதுக்கு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கிறதுனால மெயினில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் முதல்ல நியூ பக்கு கொண்டு வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் இங்கே ரிசால்வ் பண்ணிட்டு திரும்ப அங்கே கொண்டு போகிறோம். ஸோ இதுதான், நான் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நான் இது பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி அந்த எம்ங்கிறது போயிடுச்சு. ஃபைன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் மெயின் பிரான்ச் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற மெயின் பிரான்ச் வந்து கரெக்டாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் வந்து கெட் செக் அவுட் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ கிட் செக் அவுட் மெயின் போனோம் அப்படின்னா இங்கே திஸ் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஃபீச்சர் பிரான்ச், திஸ் இஸ் ஃபீச்சர் 2.0 எல்லாமே இருக்குது. எதுக்கும் ஒரு கிட் புல் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குதான், ஆல்ரெடி அப் டு டேட். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட் செக் அவுட் என்னோட நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த நியூ பக்கில் இருக்கிற இந்த கோடை தான் வந்து நம்ம மெயினோட மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், கிட் மர்ஜ் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ கிட் மர்ஜ் மெயின் அப்படின்னா மெயினில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் இங்கே கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கிட் மர்ஜ் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ மர்ஜிங் அப்படின்னு சொல்லுது, ரீட்மி.md
அண்ட் அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ merge conflict in readme.md அப்படின்னு சொல்லிடுது. ஆட்டோமேட்டிக் merge failed, fix conflicts and then commit the result. ஸோ கிட் வந்து தானாகவே ரெண்டுத்தையும் merge பண்ண ட்ரை பண்ணுது, பட் அதால் பண்ண முடியல, ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, என்னால் ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுது. ஸோ என்ன பண்ணணும், நம்மளே இந்த கான்ஃப்ளிக்டை மேனுவலாக merge பண்ணணும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் விஎஸ் கோட் இருந்தாலும் சரி, எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு யூஐ வந்து வரும். எந்த எடிட்டராக இருந்தாலுமே அதுக்கு ஒரு யூஐ இருக்கும். நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கனாலே அது பக்கத்தில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, போத் மாடிஃபைட் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். அண்ட் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா யூல் ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச். ஸோ இந்த அக்செப்ட் கரண்ட் சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆல்ரெடி மெயின் பிரான்ச்சில் இருக்கிற திஸ் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஃபீச்சர் பிரான்ச், திஸ் இஸ் ஃபீச்சர் 2.0 இது எல்லாமே காணாமல் போயிடும். இந்த திஸ் இஸ் பக் பிரான்ச் அப்படிங்கிறது மட்டுமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த ஹெட் கரண்ட் சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடாக ஆரோ மாற்று வச்சு ஹெட் கரண்ட் சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட பக் பிரான்ச்சில் இருக்கிற சேஞ்சஸ். அதாவது திஸ் இஸ் பக் பிரான்ச்னு போட்டிருக்கோம் இல்லையா, பக் பிரான்ச்சில் இருக்கிற சேஞ்சஸ். எங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆரோ போடுற மாதிரி போட்டு மெயின்னு போட்டிருக்கு இல்லையா, இன்கமிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுது. ஸோ மெயின் பிரான்ச்சில் இருந்து இப்போ நம்ம மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுற சேஞ்சஸ் வந்து இதெல்லாமே. ஓகே, அண்ட் உங்களுக்கு கலரே காட்டி கொடுத்துரும். ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இன்கமிங் சேஞ்சஸ், க்ரீன் கலரில் இருக்குன்னா கரண்ட் சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு கரண்ட் சேஞ்ச் மட்டும் வேணும், எனக்கு அங்கேருந்து வந்தது வேண்டாம் அப்படின்னா நான் வந்து இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் சேஞ்ச் மட்டும் இருக்கும். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். ஓகே, அண்ட் அக்செப்ட் இன்கமிங் சேஞ்சுன்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பக் பிரான்ச்ல இருந்து திஸ் இஸ் பக் பிரான்ச்சுங்கிறது காணாமல் போயிடும். ஸோ அதுவும் எனக்கு வேணாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இந்த அக்செப்ட் போத் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அக்செப்ட் போத் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் பக் பிரான்ச், திஸ் இஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபீச்சர் பிரான்ச் அண்ட் திஸ் இஸ் ஃபீச்சர் 2.0 எல்லாமே வந்துடுது. ஸோ அதுவும் வருது, இதுவும் வருது, ரெண்டுமே வந்து இங்கே வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரியான இது சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ரெண்டு சேஞ்சஸுமே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது இப்போ ஒரே ஃபைலில் ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்கன்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். நான் அதுக்கு ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அக்செப்ட் போத் சேஞ்சஸ் ரெண்டுமே வந்துருக்கும். இன்னொன்று வந்து கம்பேர் சேஞ்ச். இப்போ கம்பேர் சேஞ்ச் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எந்த லைனில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டிசைட் இங்கேருந்து இதை வந்து எது வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் சேஞ்ச் ரைட் நோ, ஐ வில் சே அக்செப்ட் போத் சேஞ்சஸ், ரெண்டுமே எனக்கு சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணட்டும். அண்ட் ஐ வில் சே இங்கே ரிசால்வ் இன் மர்ஜ் எடிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரிசால்வ் இன் மர்ஜ் எடிட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்கமிங் சேஞ்சு, இங்கே ரைட்டில் வந்து கரண்ட் சேஞ்ச் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ரிசல்ட்னு போட்டு மர்ஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் பக் பிரான்ச்சுங்கிறது முதல்ல இருக்குது, திஸ் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஃபீச்சர் பிரான்ச், திஸ் இஸ் ஃபீச்சர் 2.0 இருக்குது. இந்த ஆர்டரில் இருக்குது. எனக்கு இது வந்து ஓகே. சப்போஸ் இது எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேயே வந்து ஐ கேன் சேஞ்ச், இதை வந்து நான் கட்டு கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் லைனில் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பக் பிரான்ச்சுங்கிறது வந்து லாஸ்ட்டாக வர்ற மாதிரி. ஸோ இங்கே ஏதாவது நான் சேஞ்ச்னா இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கம்ப்ளீட் மர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டூ யூ வாண்ட் டு கம்ப்ளீட் த மர்ஜ் ஆஃப் readme.md த ஃபைல் கண்டைன்ஸ் அன்ஹேண்டில்ட் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அன்ஹேண்டில்ட் கான்ஃப்ளிக்ஸ்னு எதனால சொல்கிறேன்னா இதுக்காக தான் சொல்லுது. ஸோ இதை வந்து நான் மேனுவல் ரெசல்யூஷன், அதாவது நம்மளே வந்து மேனுவலாக வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. அண்ட் அதான் இந்த இடத்துல அகைன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி அக்செப்ட் ஆல் இன்கமிங் சேஞ்சஸ், அக்செப்ட் ஆல் கரண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே உள்ளது தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே காட்டுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த இடத்துல நான் இப்போ பண்ண சேஞ்ச் வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் கம்ப்ளீட் வித் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கம்ப்ளீட் வித் கான்ஃப்ளிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டை வந்து நானே ரிசால்வ் பண்ணிட்டேன். ஸோ மேனுவலாக நான் வந்து ஒரு சேஞ்சை பண்ணியிருக்கிறேன். அண்ட் தட் இஸ் திஸ். ஸோ ஃபீச்சர் பிரான்ச் ஆல்ரெடி இருந்தது, இங்கே 2 இருக்குது. இது வந்து பக் பிரான்ச் நம்மளோட சேஞ்ச். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து இந்த 2 லைனுக்கும் காட்டுது. பிகாஸ் இதுதான் வந்து இன்கமிங் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயின் பிரான்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சேஞ்சஸ்ங்கிறதுனால அது 2 க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து இட் வில் ஷோ. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு நியூ ஃபீச்சர் அண்ட் ஃபீச்சர் அப்டேட் அது ரெண்டுத்தையும் வந்து இங்கே நம்ம வந்து மர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து இங்கே கிராஃப் நம்மளுக்கு போட்டு காமிக்குது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் பிரான்ச்சில் இருந்த மற்ற சேஞ்சஸ் இது. அதை வந்து நம்ம இங்கே எடுத்து கொண்டு வந்துட்டு we are again ட்ரைங் டு கிரியேட் அ கமிட்.
ஸோ யா இது போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா git add dot அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் ஐ வில் சே git commit -m readme conflict merge அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு கமிட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஐ கேன் நவ் சே git push அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ git push அப்படின்னா என்னோட நியூ பக் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிரான்ச் ரிமோட் பிரான்ச்சுக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ அகைன் இங்கே வந்து இட் வில் கிரியேட் அ நியூ கமிட். அண்ட் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போமா? இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் கமிட் readme conflict mergeன்னு சொல்லிட்டு நம்ம போட்ட கமிட்டு. இங்கே அந்த கிராஃபே அப்படி தெளிவாக காமிச்சிடும். முதல்ல திஸ் இஸ் ஆர் பிரான்ச். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நம்மளோட நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சு. ஆரஞ்சு வந்து மெயின் பிரான்ச். ஸோ மெயினை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மர்ஜ் பண்ணியிருக்கிறோம். இந்த எல்லோ கலர் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் ஃபீச்சர் பிரான்ச். ஸோ எல்லோ கலர் இஸ் ஃபீச்சர் பிரான்ச், ஆரஞ்சு கலர் இஸ் மெயின் பிரான்ச். எல்லோ வந்து ஆல்ரெடி இங்கே இதோட மர்ஜ் ஆனது தான். அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்மளோட நியூ பக்கோட மர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஃபைன். இப்போ நம்ம கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா புல் ரெக்வஸ்ட்டு திரும்ப கிரியேட் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பக் ஹேஸ் ரீசன்ட் புஷஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் கம்பேர் அண்ட் புல்னு கொடுக்கலாம், அல்லது ஐ வில் சே நியூ புல் ரெக்வஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நியூ பக்கை மெயினோட மர்ஜ் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் எதுவும் காட்டலை, ஏபிள் டு மர்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறான். அண்ட் தீஸ் ஆர் த சேஞ்சஸ் தட் வி ஹேவ். இது எனக்கு ஓகே, கிரியேட் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சே கிரியேட் புல் ரெக்வஸ்ட். ஓகே, சூப்பர். சரி, இப்போ வந்து வேறு யாராச்சும் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா பண்ணிவிட்டு இங்கே கமெண்ட் கூட ஆட் பண்ணலாம் அவங்க. ஸோ இப்போ வந்து கோட் சேஞ்சஸ் ஹஸ் பீன் ரிவ்யூட் ரெடி டு மர்ஜ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் சே மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் கன்ஃபார்ம் மர்ஜ் அண்ட் இந்த கமெண்ட்டையும் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ புல் ரெக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மர்ஜ் அண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இங்கே வந்து கமெண்ட்டில் கோட் சேஞ்ச் ஹஸ் பீன் ரிவ்யூட் அண்ட் ரெடி டு மர்ஜ் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட 2 கமிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த ரீட்மி பக், இது வந்து நம்ம முன்னாடியே பண்ண அந்த சேஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்மி கான்ஃப்ளிக்ட் மர்ஜ், இது வந்து நம்ம கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணி இப்போ நம்ம கொண்டு வந்த சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ இது மர்ஜ் ஆனதுனால என்ன ஆயிருக்கும், நம்மளோட மெயின் பிரான்ச்சில் அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து மெயினில் இருக்கோம். மெயினில் பார்த்தீங்கன்னா ரீட்மி கான்ஃப்ளிக்ட் மர்ஜ் அப்படிங்கிற இது வந்து இங்கே காட்டுது. ஓகே, ஸோ கமிட்ஸ் கவுண்ட்டும் வந்து கூடியிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ண இந்த மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் அது வந்து இங்கே ஒரு கமிட்டாக மாறி இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்லேருந்து இங்கே மர்ஜ் பண்ணுறப்போ ஒரு கமிட் ஆகும் இல்லையா அது. அண்ட் இந்த ரீட்மி கான்ஃப்ளிக்ட் மர்ஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சில் பண்ண கமிட்டு. அகைன் இதுவும் வந்து மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட், இது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மர்ஜ் பண்ணப்போ உள்ள அந்த கமிட். ஓகே, ஸோ யா மெயின் பிரான்ச்சில் வந்து எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே விஎஸ் கோடில் மெயின் பிரான்ச் செக் அவுட் பண்ணலாம். செக் அவுட் மெயின். ஓகே, மெயின் வந்துட்டோம். பட் மெயின் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிட் புல் கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் வென் இட் வில் கெட் அப்டேட்டட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் பக் பிரான்ச் அப்படிங்கிற அந்த சேஞ்சும் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறப்ப அதை வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஒரே ஃபைலில் மல்டிபிள் சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம். அண்ட் அதை வந்து எப்படி மர்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வெல்கம் டு கிட் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இதை கோர்ஸுக்கு பதிலாக பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஓகே, பிளேலிஸ்ட்டுன்னு மாற்றிட்டேன். அண்ட் லெட்ஸ் சே ஐம் வந்து இங்கே ஒரு லூப் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டுன்னு போடுறேன் பாரு, var i is equal to 0, i less than 5, i plus plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் வந்து நான் இங்கே போடுறேன். அண்ட் இதில் வந்து நான் சும்மா ஒரு பேசிக் இதுதான், இதில் ஒன்றும் நத்திங் நியூ ஹியர். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் code.io. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் இந்த index.jsல வந்து பண்ணியிருக்கிற சேஞ்சு. அண்ட் இந்த index.htmlல நான் புதுசாக ஒரு h1 டேக் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பக் பிரான்ச் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 2 சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து index.jsல வந்து இதில் வந்து கிட்டுக்கு பதிலாக பிளேலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து
ஒரு ஃபார் லூப்பை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஐவ் ஆடட் அ ஃபார் லூப் ஹியர் அண்ட் இண்டெக்ஸில் வந்து பக் பிரான்ச் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ git add டாட் git commit -m code.io printing அப்படின்னு சொல்லி கமிட் மெசேஜ் கொடுக்குறேன். அண்ட் ஐ வில் சே git push அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ என்னோட மெயின் பிரான்ச்சில் இந்த சேஞ்செலாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மெயின் பிரான்ச்சில் இப்போ இந்த சேஞ்ச் வந்து இருக்குது. பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், git checkout என்னோட நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சுக்கு வந்து நான் போகிறேன். ஸோ git checkout நியூ பக் பிரான்ச்சுக்கு போகிறேன். அண்ட் இந்த நியூ பக் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அதாவது இப்போ மெயினில் இருக்கிற சேஞ்சஸ் எதுவுமே வந்து என்கிட்ட இல்லை. ஓகே, அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில இது வந்து நான் இங்கேயே வந்து எழுத போகிறேன். ஸோ ஐ வில் ரைட் அந்த ஃபார் லூப்பை வந்து நான் இங்கேயும் எழுதுகிறேன். var I is equal to 0, I less than 5, I plus plus அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் எழுதுகிறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ கான்ஃப்ளிக்ட், அதுக்காக தான். ஸோ console.logல இங்கே வந்து கோடுன்னு மட்டும் வைக்கிறேன். ஓகே, ஐஓ இல்லாமல் வெறும் கோடுன்னு மட்டும் வச்சுருக்கேன். index.html நான் சேஞ்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நவ் வாட் ஐ வில் டூ இஸ் இங்கேயும் வந்து ஒரு இது வந்து பண்ணும், git add டாட் அப்புறம் git commit -m code print அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கேயும் வந்து புஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசிக்லி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ பக் அப்படிங்கிற பிரான்ச்சில் ஒரு லூப் ஆட் பண்ணியிருக்கோம். பட் அதில் வந்து கோடைவோக்கு பதிலாக கோடுன்னு மட்டும் வச்சுருக்கோம். அண்ட் இந்த சேஞ்ச் எதுவும் பண்ணல. அண்ட் நம்ம வந்து மெயின் பிரான்ச்சில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இடத்துல இன்னொரு லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், h2 டேக் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட பக் நியூ பக்குங்கிற பிரான்ச்சில் இருந்து நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து புல் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு மெயினில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நியூ பக்லேருந்து மெயினுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து பிஆர் வந்து ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா காண்ட் ஆர் ஆட்டோமேட்டிக்லி மர்ஜ்னு சொல்லிட்டு இங்கே அகைன் வந்து எரர் வருது. ஸோ நான் வந்து நியூ பக்கை மெயினில் மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு கான்ஃப்ளிக்ட் வருது. ஓகே, ஸோ பேசிக்லி இந்த இடத்துல தான் அது வந்து கான்ஃப்ளிக்ட் சொல்லுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், மெயினில் இருக்கிற சேஞ்சஸை வந்து நியூ பக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நான் பண்ணுறேன். ஸோ git merge main அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்டோ மர்ஜிங் index.jsன்னு ட்ரை பண்ணுது. அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆயிடுது. merge conflict in index.js merge failed அப்படின்னு வருது. fix conflicts and then commit the result. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இங்கே வந்து காட்டுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்கமிங் சேஞ்சுன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் திஸ் இந்த மெயின்லேருந்து வர்றது எல்லாமே இன்கமிங் சேஞ்ச் தான். ஸோ வெல்கம் டு கிட் பிளேலிஸ்ட்னு இருக்குது, அதுக்கப்புறம் கோடைஓ அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அண்ட் என்னோட கரண்ட் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கிட் கோர்ஸ்னு இருக்குது, கோட் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து கிளியராக வந்து எனக்கு மெயினில் இருக்கிறது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே அக்செப்ட் இன்கமிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி இங்கேயே கொடுத்துட்டா முடிஞ்சுது. that will solve the problem. அண்ட் எனக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே இண்டெக்ஸில் வந்து இங்கேயும் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இந்த பக் பிரான்ச் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிருக்குது. பட் இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ யா தட் இஸ் இட். நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் சே git add டாட் அப்படின்னு கொடுத்துட்டு git commit -m கான்ஃப்ளிக்ட்னு எழுதுனா நீங்கள் வந்து மெசேஜ் வந்து எப்பயுமே மீனிங்ஃபுல்லாகவே கொடுங்க. தட் இஸ் பெட்டர். ஸோ ஐ வில் சே கோடைஓ பிரிண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் இன்னொரு கமிட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வி கேன் சே git push. ஓகே, ஸோ git push பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சேஞ்ச் வந்து நம்ம போயிடணும். அண்ட் நம்ம வந்து அகெயின் ஒரு புல் ரெக்வெஸ்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுடன்ட்
யா இப்போ வந்து ஏபிள் டு merge அப்படின்னு சொல்கிறான், எந்த பிரச்சனையும் வரல. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் merge பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய வாட்டி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு டீல் வித் இட். அண்ட் எப்பயுமே வந்து ஜஸ்ட் மேக் ஷுர் நீங்கள் ஒரு இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மெயின்லேருந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். மோஸ்ட் ரீசெண்ட் மெயின் என்னவோ அதுலேருந்து கட் பண்ணுங்கள். கான்ஃப்ளிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் விஎஸ் கோட்லேயே வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Ta-da.